உங்கள் வாழ்வை வாழ. Cheers, a senior living by Casa Grande. Life begins at 50. சாணக்யா இன்டர்நேஷனல் அகாடமி உங்களுக்குள் இருக்கும் தலைவரை வெளிக்கொண்டு வரும் பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை. நேரடி மற்றும் இணைய வழி. கான்டாக்ட் 7338824242. சமத்துவம் மேலோங்கிட வேண்டும் என்று அனைவரும் வாழ்த்துகிறேன். நாட்டில் சமத்துவம் வேணுங்கிறது ரொம்ப நாள் மக்களுடைய எண்ணங்கள். அதன் அடிப்படையில் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் சமத்துவ மேலோங்கிட வேண்டும் அப்படின்றத வலியுறுத்தி இருக்கிறோம். இன்று மாநில மாவட்ட ஆலோசனை கூட்டம். இது மாநில மாவட்ட நிர்வாகிகளுடைய ஆலோசனை கூட்டம் தான். அதுக்கு தான் எல்லாத்தையும் வர வச்சுருக்கேன். இந்த ஆண்டுடைய கடைசி நாள் 31, வருகிற 1ஆம் தேதி புது வருட பிறப்பு. அதனால் எல்லாம் அரவணைச்சு பல அரசியல் ரீதியான ஆலோசனைகளை பெற்றுக்கிட்டு இன்றைக்கி வாழ்த்து சொல்வதற்காக அனைவரும் வர வச்சுருக்கேன். அதன் அடிப்படையில் நான் கூடுகிற கூட்டம் தான் அது. அதே மாதிரி அம்பாசமுத்திரம் பக்கத்தில் காக்கநல்லூர் இல்லை ஒரு படுகொலை நடந்திருக்கு. அது என்ன காரணம்னு சொன்னால் பொது பாதையாக இல்லைங்கிறதுனால தான் அந்த பாதை பிரச்சனை தான் கொலை நடந்தாக நான் அறிகிறேன். அதற்கு அங்கே இருக்கிற ரெவன்யூ டிபார்ட்மெண்ட், தாசில்தார், ஆர்ஐ, டிஆர்ஓ இவங்கெல்லாம் அதை கலெக்டர், மாவட்ட ஆட்சியர் இவங்கெல்லாம் தலையிட்டு அவர்கள் கேட்பது உரிமை. அது உரிமைக்காக அவர்கள் போராடிட்டு இருக்காங்க. அதனால அந்த கிராமத்துக்கு தனிப்பாதை அமைத்து தர வேண்டும் என்று தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் வேண்டுகிறேன். ஏன்னா அது கண்டிப்பாக வேணும். ஆமாம், அந்த பாதை இல்லாதனால தான் அந்த பிரச்சனைகள் நடந்து ஒரு கொலை நடந்து போச்சு. இனிமேல் வரும் காலத்தில் அந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்கக்கூடாது என்பதற்காக தான் நாங்கள் இதை கேட்குறோம். இதுக்கு தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் அதில் அரசு அதிகாரிகள் தலையிட்டு, ரெவன்யூ டிபார்ட்மெண்ட், இதுக்கு போலீஸுக்கு சம்மந்தம் இல்லை, தலையிட்டு அவர்களுக்கு பொதுப்பாதை அமைந்து கொடுக்க வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். அதே மாதிரி எங்களுடைய கோரிக்கை, வெள்ளட்டும் பட்டியலினம் வெளியேற்றம், உருவாகட்டும் சமத்துவம் என்ற தலைப்பில் அனைத்து மாவட்டத்திலையும் நான் பொதுக்கூட்டம் நடத்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கேன். அதன் ரீதியாக நான் பொதுக்கூட்டத்தை மேற்கொள்ள இருக்கிறேன். பிப்ரவரியிலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். அதுக்கு நடத்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆசை. அதனுடைய அடிப்படையில் தான் ஆலோசனை கூட்டம், மாநில நிர்வாகிகளுடைய ஆலோசனை கூட்டம் நடத்துகிறேன். இதுதான் கூட்டணியை பற்றி நாங்கள் இன்னும் இப்போ பேசலை. ஏன் பேசலைன்னு சொன்னால் அது அந்த காலகட்டங்கள் கணிந்து வரட்டுமான்னு பார்த்துட்டு இருக்கேன். கூட்டணியை பற்றி பேசலை. மாற்றங்கள் இருக்கா இல்லையாங்கிறது இப்போ சொல்ல முடியாது, சூழ்நிலையை பொறுத்து தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் ஏற்கனவே தெளிவாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன். தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு யார் அங்கீகாரம் கொடுத்து எங்களை கௌரவப்படுத்துகின்றாரோ அவர்களோடு கூட்டணின்னு சொல்லிட்டேன். அதில் எல்லாமே அடங்கியிருக்கு. அது அந்த தேர்தல் காலகட்டத்தில் சொல்ல முடியும், இப்போ சொல்ல முடியாது. அங்கீகாரம்னு எங்கள் கூட ரெக்கக்னைஸ்ட் தொகுதிகள், நாங்கள் கேட்குற தொகுதியை கொடுக்கணும் அப்படிலாம் இருக்குது. பல பிரச்சனைகள் இருக்குது. அதெல்லாம் எங்களுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய அரசியல் கட்சியோடு நாங்கள் இணைவோம். அதாவது நாங்கள் நிறைய தொகுதிகள் எழுதி வச்சிருக்கிறோம். அது பேச்சுவார்த்தையில் தான் சொல்ல முடியும். இத்தனை தொகுதின்னு சொல்லி இப்போ சொல்ல முடியாது. அந்த நிலை தான் இருக்குது. ஏன்னா பேச்சுவார்த்தையில் தான் நாங்கள் 10 தொகுதி கேட்போம், 5 தொகுதி கேட்கலாம், கூடையும் கேட்கலாம். அந்த சூழ்நிலையை பொறுத்து, கூட்டணி தர்மத்தை பொறுத்து நாங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தொகுதிகளை நான் கேட்டு பெறுவது எங்களுடைய நோக்கமாக இருக்கும். சிறார்களுடைய சீர்திருத்த பள்ளின்னு சொல்லிட்டு அங்கிருந்து சிறார் பள்ளிகளை கொண்டு சேர்த்து கொண்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆகி போயிருக்காங்க. நிறைய விஷயங்கள் நீங்கள் பத்திரிகை செய்தியில கூட செய்தியில் பார்க்குறோம். அவர்களுக்கும் கடுமையான சட்டத்தை அரசு கொண்டு வர வேண்டும் என்பது தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய வேண்டுகோள். சித்தார் என்று சொல்ல கொலை செய்யக்கூடிய நிலையிலே அவர்கள் திருந்தாமல் இருக்கின்றார்கள் சொன்னால் அதற்கு தாய் தந்தையர் பொறுப்பாகிறார்கள். அந்த தாய் தந்தையருக்கும் அந்த சட்டத்திலே இடத்தை கொடுத்து அவளே அரசு பண்ணணும்னு நான் சொல்றேன். இதுக்கு காரணம் வளர்ப்பு சரியில்லை. அதன் அடிப்படையிலே சித்தார் கிட்டவர்களை கொலை செய்யமாக இருக்கின்றார்கள் சொன்னால் அதுக்கு குடும்பம் தான் காரணம். இந்த நிலை சட்டத்தை கடுமையாக்கினால் மட்டும்தான் திருத்த முடியுமே தவிர, சித்தார்கள் என்று சொல்லி சட்டத்தை மேம்படுத்த முடியாமல் அவர்கள் விடுதலை செய்வார்கள் என்று சொன்னால் தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்கும். ஆக ஒட்டுமொத்தமாக கஞ்சா ஒழிப்பு, கஞ்சா மது எல்லாம் ஒழிக்க வேண்டும். இதுதான் ஆமாம், பெற்றோர்களையும் கைது செய்யணும்னு சொல்றேன். அப்போதான் அவன் பிள்ளைய திருத்துவாங்க. இதுதான் உண்மை. புரியல. அதுல ஒரு பெரிய விஷயமா நான் எடுத்துக்கல. அது வரட்டுமா பார்ப்போம். இப்பதான் தேர்தலுக்கு இப்பதான் நிக்கிறாரு, வந்திருக்கிறாரு, அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. நீ மீடியா ஊடகம் தான் நீங்க பூஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. வரட்டு பார்ப்போம், பார்க்கலாம், தேர்தலில் பார்ப்போம். அவருக்கு முக்கியத்துவங்கள் அரசியல் கட்சிகள்
கூட்டணிக்கு வர சொல்லி பேசுறாங்க. தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் எந்த நிலை எடுக்குதோ அதை தான் சொல்லும். மற்ற கட்சிகள் அவங்க கொடுக்குறாரு, அவங்களுடைய தன்மை, அதை நான் சொல்ல முடியாது இல்லையா. அவங்க ஏன் கொடுக்குறான்னு அங்கே உள்ள தலைவர்கிட்ட கேளுங்க, எங்கிட்ட கேட்டு என்ன பிரயோஜனம்? விஜய் உங்களுக்கு அங்கீகாரம் கொடுக்கும் பட்சத்தில் அவரோட இணைந்து பணியாற்ற வாய்ப்பு அது சொல்ல முடியாது. தேர்தல் என்பது நிரந்தர நண்பனும் இல்லை எதிரியும் இல்லை கோட்பாடு தானே. அதனால அதை இப்போதைக்கு சொல்ல முடியாது. திமுக தேர்தல் அறிக்கை தயார் செய்யக்கூடிய பணியை தொடங்கினாங்க. பொதுமக்களிட கருத்து கேட்கறதுக்கு ஒரு செயலி உருவாக்கி மக்கள்கிட்ட கருத்து கேட்கறதுக்கான முயற்சியை மேற்கொள்ள கருத்து கேட்பது அவங்களுடைய கடமை, சொல்வது மக்களுடைய கடமை. இது ரெண்டுக்கு எது நடக்கும் என்பது இவங்க நினைப்பது மக்களுடைய ஓட்டு. அந்த ஓட்டை பார்ப்போம், சந்திப்போம். ஆமா, எல்லா தேர்தல் வாக்குறுதியும் நிறைவேற்றினாங்கன்னு யார் சொன்னா? இல்லையே, நிறைவேற்றலாம், உண்மைதானே. அதனால வரட்டுமே, தேர்தலில் யார் வருவாங்கிறத மக்கள் தானே நிர்ணயம் பண்ண போறாங்க. தேர்தல் வாக்குறுதியை வச்சா ஓட்டு போடுறாங்க, எதுக்காக ஓட்டு போடுறாங்க உங்களுக்கு எல்லாம் தெரியாதா? அதனால தேர்தல் காலகட்டம் வரட்டும், பார்ப்போம். தேர்தல் ஆணையம் சிறப்பாக செயல்பட புரியல. தேர்தல் ஆணையம் சிறப்பாக செயல்படுது, கொடுக்க விட மாட்டாங்கன்னு சொல்றாங்க. நீங்க சொல்றது தேர்தல் ஆணையம் சரியா செயல்படல. தேர்தல் ஆணையம் அவங்க கடமையை செய்யறாங்க, மக்கள் அவங்க கடமையை செய்யறாங்க, அரசியல் கட்சி அவங்க கடமையை செய்யறாங்க. இந்த 3 கடமைகளும் மக்கள் தான் முடிவு எடுக்கிறாங்க. மக்கள் முடிவு எடுப்பது என்ன என்பது உங்களுக்கு ஊடகத்துறைக்கு, எல்லா பத்திரிகை செய்தி உங்களுக்கு அனைவருக்கும் என்ன எதனால ஒரு வெற்றி வாய்ப்பு நடக்குதுங்கிறது அப்பட்டமா தெரியும். தெரிஞ்சிருந்து இதை நான் ஓயாம சொல்றது அசிங்கமா இருக்குது. அதனால பார்ப்போம், தேர்தல் காலகட்டத்தில் என்ன நிலை நடக்குது மக்கள் தான் முடிவு எடுக்கணும். அரசு இருக்கிற ஆசிரியர் பெருமக்கள் போராடுவதை நான் வரவேற்கிறேன், இல்லைன்னு சொல்ல. ஆனால் 4.5 ஆண்டுகளா அமைதியா இருந்து தேர்தல் காலகட்டத்தில் மட்டும் போராடுவது சரியல்ல என்பது என்னுடைய. இந்த 2 மாசம் தான் இருக்கு. இந்த போராட்டத்தில் ஒரு அரசு நடவடிக்கை எடுக்க முடியுமா அப்படின்னு கேள்விக்குரியே. அதனால போராட்டம் என்பது உங்களுடைய தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய வேலைன்னு சொன்னா 4 வருஷமா ஆட்சி ஆளும்போது ஆரம்பத்திலே இதை கேட்டு அதை பெற்றுக்கணும். இவங்க பெறாம கடைசி 2 மாசம் இப்போ தேர்தல் கமிஷன் 3 டிக்ளேர் பண்ணிடுவாங்க, தேர்தல் அறிவிச்சுவாங்க, ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் இந்த காலச்சூழ்நிலையை பொறுத்து அவங்க நடந்து கொள்ள வேண்டும். அவங்களுக்கு கோரிக்கை நியாயமானது, அதை செய்ய வேண்டும். தமிழக அரசு, தமிழக முதலமைச்சர், தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் நானும் வேண்டுகிறேன். தமிழக அரசு தமிழ்நாட்டில் தொடர்ந்து போராட்டங்கள் அறிவிச்சுட்டே இருக்கல. அங்காங்க ஆசிரியர் தூங்கப்படியாளர் தொடர்ந்து ஒரு போராட்ட களமாவே மாறி. நீங்க பாருங்க, பத்திரிகை செய்தியும் ஊடகத்துறை நான் கேட்கிறேன், கடைசி நேரத்தில் தேர்தல் நேரத்தில் மட்டும்தான் இது அதிகமா இருக்கு. 4 வருஷம் யாராவது கேட்குறாங்களா? 4 வருஷம் அதை பற்றி பேசவே மாட்டாங்க. கரெக்டா தேர்தல் நேரத்தில் மட்டும் இதை கேட்பாங்க. அது எப்படி செய்ய முடியும்? இன்னும் 2 மாசம் கூட இல்லைங்க, திடீர்னு டிக்ளேர் பண்ணிடுவாங்க. பண்டிகைனா எப்படி செய்ய? இவங்களே நினைச்சா கூட செய்ய முடியாது இல்லையா? அப்போ 4.5 வருஷமா என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? அவங்க மேலே தவறு இருக்கு. கேட்கக்கூடிய உரிமை, நியாயமான கோரிக்கை தான், கேட்பது தவறில்லை. ஆரம்ப காலகட்டத்திலே ஆட்சி அமைந்த உடனே கேட்டு அதை பெற்றிருந்தால் வரவேற்றிருப்போம். இருந்தாலும் அவங்க கேட்பது நியாயமான கோரிக்கை, அவர்களுக்கு செய்ய வேண்டும் என்று தமிழக அரசை நானும் வேண்டுகிறேன். வாழ்க்கையே போராட்டம் தானே, அப்புறம் அரசியல் அப்படித்தானே இருக்கும். போராடி தான் பெற முடியும். கேட்டவொன்னு கொடுத்துட்டா அதுக்கு அரசியலுக்கு அங்கீகாரம், அரசியலுடைய மகிமை இல்லாம போயிரும்ல. மக்கள் கேட்டா தான் கொடுப்பாங்க, போராடினா தான் கிடைக்கும். ஒரு அரசை ஒருத்தரால் மிரட்ட முடியாது. அரசு என்பது பெரிய எந்திரம். எந்திரத்தை யாராலும் மிரட்ட முடியுமா? மிரட்டி வாங்க முடியாது. பணிந்து வாங்கக்கூடாது. நியாயமான கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சக்தியாக இருந்தால் அது முதலமைச்சர் பரிசீலனை செய்து செய்யணும்னு தான் நான் சொல்றேன். இவங்க கேட்பது நியாயமான கோரிக்கை. தேர்தல் அறிக்கையில் அவங்க வச்சிருக்காங்க, அதை செய்யலை, அதனால இங்க கேட்குறாங்க. இப்ப கேட்பதை விட ஆட்சி அமைந்த உடனே கேட்டிருந்தா சிறந்ததாக இருக்கும் என்பது தமிழக மக்கள் முன்னேற்றங்களுடைய கருத்து. தமிழக முதல்வர் அவர்களை மக்கள் கேட்கின்ற கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்டு நிவர்த்தி செய்ய வேண்டும் என்று நான் வேண்டுகிறேன். தமிழகத்தில் விஜய் கட்சி ஆரம்பிச்சு முதல் தேர்தலை சந்திக்க போறாரு. பிஜேபி சாயில செயல்படுறாரு திமுக கூட்டணி கட்சியோட குற்றச்சாட்டா இருக்கு. அதே மாதிரி பாஜக கூட்டணியில் இருக்கிற என்ன சொல்றாங்கன்னா திமுகவோட சாயிலா செயல்படுறாரு குற்றச்சாட்டா இருக்கு. மூத்த அரசியல் தலைவர் அவர் எப்படி செயல்படுறாரு எப்படி பாத்தீங்கன்னா, இப்ப அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறது உங்களுடைய உரிமை. நாளைக்கு நீங்க கூட கட்சி ஆரம்பிக்கலாம், அவங்கவுங்க உரிமை, அதுல எந்த மாற்று கருத்து இல்லை. எந்த சூழ்நிலையில அவர் ஆரம்பிச்சாருங்கிறது அந்த தலைவர் தான் பதில் சொல்ல முடியும். நான் எப்படி சொல்ல முடியும்? இன்னார் ஆரம்பிக்க சொன்னாங்க. இவங்க சுய புத்தி, சுய நினைவுகள் உள்ளவர் தான் எல்லாருமே. அப்படி இருக்கும்போது அவர் எதுக்கு ஆரம்பிச்சாருன்னா அவர் தான் தலைவர் தான் பதில் சொல்லணும், நான் சொல்ல முடியாது. ஆரம்பிச்சிருக்காரு, புதுசா வந்திருக்காங்க. அரசியல் தமிழகத்தில் இல்லை, இந்தியாவில் யார் வேணாலும் அரசியல் கட்சி ஆரம்பிக்கலாம். கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க, பார்ப்போம். தேர்தலை சந்திக்கும் பொழுது யாரோடு கூட்டணி வைக்கின்றாரா, தனித்து நிற்கின்றாரா, அதனுடைய நிலை என்ன, மக்களுடைய நிலைப்பாடு என்பதை நீங்க தெளிவா பார்க்கத்தான் போறீங்க. பார்ப்போம். நானும் உங்களை மாதிரி என்ன செய்ய போறாங்க நானும் வேடிக்கை பார்க்க காத்துட்டு இருக்கேன். தமிழகத்தில் தேர்தல் முன்னோட்டியே வருவதற்கான வாய்ப்புகள் திடீர்னு எலெக்ஷன் தேர்தல் அறிவிச்சுவாங்க அப்படிங்கிறத சொன்னீங்க. முன்கூட்டியே வருவதற்கான வாய்ப்புகள் முன்கூட்டி என்பது வந்துச்சுல.
பிப்ரவரி மார்ச்ல முடிக்கணும்ல, பீரியட் முடியுது, நம்மளுடைய பீரியடே முடியல. அப்போ முன்கூட்டி என்பதை சரியான நேரத்தில் சரியா சீக்கிரம் முடிக்கணும் தான் ஆச்சு. அது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லையே. அவங்க 2 பேரும் ஒன்னாச்சு. நேற்று அவருடைய தந்தையார் அழுதை பார்த்து நான் மனம் கலங்கினேன். உண்மையிலே நேற்று நான் மீடியா பார்த்துட்டு ரொம்ப வருத்தப்பட்டேன். ஒரு சீனியர், ஒரு பெரிய ஆள், நானும் ஒன்றா இருந்து பயணம் பண்ணவேன். எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. அதை பார்த்தோன்னே கொஞ்சம் வருத்தம், நானே கண்கலங்கி போனேன். நான் அவரை சந்திக்கலான்னு இருக்கிறேன். ஆறுதல் சொல்வதற்கு மட்டுமில்ல, ஆனால் அப்பாவையும் பிள்ளையும் சேர்க்கணுங்கிற மனப்பூர்வமாக தமிழக மக்கள் முன்னேற்றங்களை விரும்புகிறது. நான் பெருசலாகவே விரும்புகிறேன். அவர் அழுதல் எனக்கு தாக்கம் இருக்கிறது. அது உண்மையிலே அவர் கண்கலங்கி அழுதை நான் மன வருத்தத்தோடு சொல்லுகிறேன். அப்பேற்பட்ட மனிதர் அழுந்திருக்கக்கூடாது. ஒரு உழைப்பாளி, பாட்டாளிகளுக்காக பாடுபட்டவர், வன்னியர்களுக்காக முழுமையாக நின்றவர், களத்தில் நின்று போராடியவர், மக்களை யார் என்று காண்பித்தவர். இந்த மாதிரிலாம் இருந்த ஒரு போராளி ஒரு அழுதாறு மேடையிலங்கும்போது வருத்தத்துக்குரியது. காரணம், நானும் பாட்டாளி மக்கள் கட்சி ஆரம்பித்த காலத்திலே மாநில இளைஞரணி தலைவராக நான் பயணித்தவன். நாங்கள் இருவரும் ஒன்றாக என்னுடைய காரிலே ஒன்றா சுற்றுறார்கள். அப்படி இருந்த ஒரு பெரிய மாபெரும் தலைவர் கண்ணீர் வடிப்பதை நான் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் வருந்துகிறது. நான் பெருசலாகவே நான் வருத்தப்படுகிறேன். கூடிய விரைவில் ராமதாஸ் அவர்கள் நான் சந்திக்க இருக்கிறேன். அதுபோன்று டாக்டர் அன்புமணியும் சந்திக்க இருக்கிறேன். இருவரையும் சமரசம் செய்து வைப்பதற்கு முயற்சி செய்யலாம் என்று நான் நேற்று தினத்தில் அவரை மீடியாவில் பார்த்த போற நான் எண்ணம் வந்திருக்கு. நிச்சயமா அவர் சந்திக்க போறேன். அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. 3வது அடி 4வது எல்லாம் கிடையாது. அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நான் தெளிவாகவே சொல்லிட்டேன் உங்ககிட்ட. திமுக அண்ணா திமுக தான் சொல்லிட்டேன். இன்னும் 3வது அடி 4வது நீங்க பத்திரிகை துறையெல்லாம் சேர்ந்து வேணா 3வது அடி வைங்க. உங்கள் பரிசு தொகையா மக்களுக்கு 5000 வழங்கணும்னு சொல்லி பாஜக கோரிக்கை வச்சுட்டு கொடுத்தா நல்லது தானே. மக்கள் பாவம் பொழைச்சி கொடுப்போம், நல்லா இருக்கட்டுமே. உங்க இப்படித்தானே கேட்டாங்க. லஞ்சமா கேட்கல, உரிமையை கேட்கின்றால் கொடுப்பதில் தவறில்லை. நானும் திமுக அரசை கேட்கிறேன். 5000 கொடுப்பதுக்கு மேல் 10,000 கொடுத்தாலும் சிறந்ததாக இருக்கும் என்பதை தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் வேண்டுகிறது. உலகத்தில் முழுவதுமாக வாழ்கின்ற தமிழர்களுக்கும் அனைத்து மக்களுக்கும் புத்தாண்டு வாழ்த்துதலையும் பொங்கல் வாழ்த்தினையும் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே வணங்கி வாழ்த்துகிறேன்.